ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் தருகிறார் என்பதிலே ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த முறை ஆண்டவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படிக்கும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படிக்கும் ஆவியானவர் திருவிழம் பற்றினார். அது என்ன காரியம்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அதாவது சாத்தானை ஜெயித்தார்கள், இதான் வாக்குத்தத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா கர்த்தர் சாத்தானின் மீது ஜெயம் கொடுக்கிறார். நீங்கள் ஜெயம் பெற போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை மேற்கொண்டு ஜெயிக்க போறீங்க. அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். சரி, ஆண்டவர் ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார்? இன்றைக்கு இந்த உலகத்தை கவனமாய் பாருங்க. முதலாவது, பாவம் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்து பாவத்திற்கு அடிமையாக்கி சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை குலைத்து பரிசுத்தத்தை கெடுத்து அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு குற்ற மனசாட்சியை உண்டாக்கி பாதித்து கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். என் பாவம் மன்னிக்கப்படுமா, விடுதலை கிடைக்குமா, குற்ற மனசாட்சி மாறுமா என்று கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர். இரண்டாவது, சாபம். இந்த சாபத்தின் வழியாக சாத்தான் உள்ளே நுழைந்து அந்த சாபத்தை கொண்டே பல குடும்பங்களை பாழாக்கி விடும்படியான கிரியைகளை சாத்தான் செய்கிறான். அதனாலே சில குடும்பத்தில் வறுமை, சில குடும்பத்தில் மரணங்கள், சிலருடைய வாழ்க்கையில் தோல்விகள், ஏமாற்றங்கள், நிந்தைகள், அவமானங்கள். ஏன்னே தெரியாது. நம்ம பக்தியாக தான் இருக்கிறோம், ஜெபந்தானே பண்ணுகிறோம், வேதந்தானே வாசிக்கிறோம், சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்க போகிறோமே, பின் ஏன் இந்த காரியம் தொடர்கிறது, ஏன் மாற்றம் வரவில்லை? அதுக்கு பின்னால் ஒரு சாபத்தின் கிரியை. அந்த சாபத்தின் வழியாக சாத்தான் உள்ளே நுழைந்து இந்த கிரியைகளை நமக்கு விரோதமாய் செய்து நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் தொலைத்து கொண்டிருக்கிறான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் தவறான நம்பிக்கை, தோஷம். அவங்களுக்கு ஒரு தோஷம், நேரம் சரியில்லை, பிறந்த நேரம் சரியில்லை, ஜாதகம் சொல்லுகிறது, சுக்கிரன் இங்கே இருக்குது, சனி அங்கே இருக்குது, இந்த மாதிரி ராசி சரி கிடையாது. அதனால தோஷத்தினால உண்டான பாதிப்பு. இந்த தவறான நம்பிக்கையை கொண்டு வந்து அதன் வழியாய் சாத்தான் உள்ளே நுழைந்து பல குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நன்மையான சிந்தனைகளை எல்லாம் தொலைத்து எப்பொழுதுமே ஒரு மன விரக்தி, வேதனை, எனக்கு ஏன் இப்படி என்கிற பல கேள்விகளோடு வேதனையில் முடக்கி விடுகிறான். இப்படி பல விதங்களிலே சாத்தான் மறைந்திருந்து கிரியை செய்து பல வியாதி, வேதனைகள், பயங்கள், கலக்கங்கள், மன அழுத்தங்களை கொண்டு வந்து மக்களை வாதிக்கிறான். இந்த மாதிரி போராட்டத்தை ஜெயிக்க என்ன செய்வது? இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவருடைய இரத்தத்தின் மூலமாய் சாத்தானின் மீது ஜெயம் எடுத்தார். நாமும் அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வைத்து சாத்தானை ஜெயிக்க முடியும், அவனை மேற்கொள்ள முடியும். அவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தை ஜெயித்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அப்போ சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் என்று இந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்ம பயன்படுத்தி ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், தடைகள் மாறும், சாபங்கள் நீங்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அதற்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்துதான் இயேசுடைய இரத்தத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அப்போதான் அந்த இரத்தத்தின் வல்லமை வெளிப்பட முடியும். இந்த இரத்தம் எப்படி நமக்கு விடுதலை தருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஒரு முறை அமெரிக்கா தேசத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே சில இடங்களிலே 3 நாட்கள் உபவாச ஜெபங்கள் எல்லாம் தொடர்ச்சியாய் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருஷமும். ஒரு வருஷம் நான் போயிருந்த போது அந்த 3 நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருந்த ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது பிரதர், ஜெபம் பண்ண வேண்டும் என்றார். என்ன காரியம் என்று கேட்டேன். இந்த ஆபாச படங்களை பார்க்குற பழக்கம் எனக்கு வந்துவிட்டது. அது தப்புன்னு தெரியுது. அதை பார்த்துட்டு என் மனசாட்சி வாதிக்குது. இதெல்லாம் நம்ம அருவருப்பாக இருக்குது, விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் என்னால் இப்போ அதை விட முடியவில்லை. அந்த இரவன் குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எனக்குள் ஏதோ ஒரு உந்துதல் வருகிறது, ஒரு ஏவுதல் வருகிறது. நான் அதை பார்க்கணும் என்று சொல்லி அதை பார்க்க விடாதபடி நான் தடுக்க நினைச்சா என் மனநிலையே பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிவிடுகிறேன். அந்த நேரம் எனக்கு கோபமாக வருது, எரிச்சலாக வருது, யாரை பார்த்தாலும் எனக்கு அப்படி கோபமாக வருகிறது. இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரியுது நல்லா இது பாவம் என்று, என் மனசாட்சியை வாதிக்கிறது என்று தெரிகிறது. விட்டுவிட நினைக்கிறேன், என்னால் முடியலை, என்ன செய்யறதுன்னு தெரியலை, எனக்காக ஜெபிப்பீங்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது உண்மையாகவே தன்னுடைய தவறை உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாங்க. சாத்தான் அந்த பாவத்துக்குள்ளே நுழைந்து அடிமையாக்கி விட்டான்.
அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆவி பாவத்துக்கு அடிமையாக்குனதுனால அந்த நேரம் வந்த உடனே ஏவுகிறது, அதை செய்ய தூண்டுகிறது, செய்ய வைக்கிறது. செய்து முடித்த உடனே மனசாட்சிகளே ஒரு பாதிப்பை கொண்டு வந்து அவருடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. இது பிசாசனுடைய கிரியை. நான் அவளோடு பேசினேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்டது. பரிசுத்தமுள்ள குற்றமில்லாத ரத்தம். அந்த ரத்தத்தின் வல்லமையினால பிசாசை ஜெயிக்க முடியும் நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால முதல்ல என்னை கழுவிருங்க, குற்ற மனசாட்சியை எடுத்து போட்டுருங்க, உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்கன்னு ஜெபிங்க. ரெண்டாவது, உம்முடைய ரத்தத்துக்குள்ள என்னுடைய இருதயம், என் சிந்தனைகள், என் எண்ணங்கள், என் சரீரம் முழுவதும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்குள்ளே என்னை மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய ரத்தத்துக்குள்ளே என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை பாவத்தை தூண்டுகிற ஆவியை நான் மேற்கொள்ளுகிறேன். எனக்குள்ள இந்த பாவ ஆசையை தூண்டி என்னை அடிமைப்படுத்துகிற பொல்லாத பிசாசை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். உம்முடைய ரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளுங்க. இந்த ரத்தத்தை பயன்படுத்தி ஜெபிங்க, அதை அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும், விடுதலை வரும் என்று சொல்லி, சரி பிரதர் என்று சொல்லி அவர் சந்தோஷமாய் போனார். ஒரு வருஷம் கழித்து அடுத்த வருஷம் நான் போயிருந்த போது அவர் என்னை சந்தித்தார். நீங்கள் சொன்ன மாதிரியே ஆண்டவருக்கு என்னை பூரணமாக ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்துக்குள்ளே என்னை அர்ப்பணித்து ஜெபித்தேன். அந்த மாதிரி போராட்டம் வரும்பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஜெயிக்கிறேன், மேற்கொள்கிறேன் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் பூரண விடுதலை தந்துட்டார். இப்போ அந்த சிந்தையே இல்லை, அந்த ஆசையே இல்லை, அந்த எண்ணமே இல்லை. இப்போ என்னால் பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. தினந்தோறும் என்னை இயேசுவின் ரத்தத்துக்குள் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஜெபித்து அந்த ரத்தத்துக்குள் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சந்தோஷமாய் வாழ்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அதுதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட இந்த விடுதலை தேவை. உங்களை எந்த பகுதியில் சாத்தான் தாக்கி உங்களை கரைப்படுத்தி உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறான், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகி சமாதானம் உண்டாகிற சாத்தானை ஜெயித்து விடலாம். சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருடைய பாவங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கும் நான் விசாரிப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் சாபம் என்பது. கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் அதை நம்புகிறாங்க. இது பரம்பரையை தொடர்ந்து வரக்கூடிய சாபம். அது அவங்க தகப்பன் செய்த பாவம் பிள்ளைகளை வந்திருக்குது அப்படிலாம் சொல்ல கேட்டிருக்கிறோம்ல, அது உண்மை. அது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற சத்தியம். அதனுடைய பாதிப்பு தான். ஆதாமும் ஏவாளும் தான் பாவம் செய்து கர்த்தருடைய கற்பனையை மீறினாங்க. பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்கல்ல. ஒரு மகன் இரத்த வெள்ளத்தில் மரித்து கிடக்கிறான், ஒரு மகன் கொலைகாரன் ஆகிவிட்டான், சாபத்துக்குள்ளாகி போய்விட்டான். 2 பிள்ளைகளை இழந்துட்டாங்க வாலிப வயசுல. யோசித்து பாரு, மறுபடியும் ஆதாம் ஏவாள் அனாதையாக்கப்பட்டுட்டாங்க. அப்போ எவ்வளோ அழுதுருப்பாங்க, எவ்வளோ கதறி இருப்பாங்க. அந்த சாபம், பாவத்தினால் உண்டான சாபத்தின் விளைவு. மற்றொரு சமயத்தில் ஒரு தகப்பனார் என்னை வந்து சந்தித்தார். அவர் என்னை பார்க்க வரும் பொழுது அவர் நான் பக்தியா பல கூட்டங்களிலே அவரை பார்த்திருக்கிறேன். பக்தியா கூட்டத்துக்கெல்லாம் வருவார். எல்லா கூட்டத்திலையும் நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் தனியாக அவங்களை சந்திக்கணும்னு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தார். உட்கார வைத்து பேசினேன். எப்படி இருக்கீங்க பிரதர்னு சொன்னால் அவருடைய முகத்தில் ஒரு சோகம், கண்களிலே கண்ணீர். அவர் சொன்னார், நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், கூட்டங்களுக்கெல்லாம் வருறேன், அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் என் வாழ்க்கையின் அந்தரங்கத்தின் ஒரு காரியம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில் ரொம்ப பாதித்து இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்தேன் என்று சொன்னார். சரி சொல்லுங்க என்று நான் கேட்ட பொழுது, எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்காங்க, 3 பிள்ளைகள். எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஆண்டோடைய கிருபையில் நல்லா படிக்க வச்சேன். பிள்ளைகள் படித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல. எவ்வளோ பிரயாசப்பட எல்லாம் தடை தடை தடை. அது ஒரு பக்கம் இருந்தால், திருமண காரியத்துக்கு முயற்சி எடுத்தால் எதுவும் வாய்க்கலை. திருமண வயதை பிள்ளைகள் கடந்துட்டாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலேன்றது என்னை குற்றப்படுத்துறது எல்லாரும் கேட்குறாங்க. அந்த பாதிப்பு, வியாதி இன்னொரு பக்கத்தில். எல்லாத்தையும் கவனித்து பார்த்தா எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என் குடும்பமே அப்படியே தத்தளிக்கிற மாதிரி பாதிப்புக்குள்ளே நான் இருக்கிறது எனக்கு தெரிகிறது. ஆனால் எதனால் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். இதுவரை நான் யாரிடத்துல சொல்லாத ஒரு காரியம் பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு ரகசியம். யாரையும் மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் நல்ல ஒரு வேலையில் இருந்தபோது நான் தவறான ஒரு பழக்கத்துக்கு இடம் கொடுத்து பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன். அதனால நான் பாவம் செய்து கரைப்பட்டு விட்டேன். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், வயசாயிட்டு, எல்லாம் முடிஞ்சிட்டு. இப்போ அந்த பாவம்லாம் செய்ய முடியாது, அது மாதிரி காரியம்லாம் இல்லை. ஆனால் நான் முன்பு செய்த அந்த பாவம், அந்த பாவத்தினுடைய விளைவு தான் இது என்பதை என்னால் உணர முடிகிறது. அது ஒரு சாபமாய் என் குடும்பத்தின் மீது வந்துவிட்டது. அது என்னை யாரிடத்துல சொல்ல முடியும் பாருங்க. அதனால என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கண் முன்னால் ஒரு வேதனையை நான் அனுபவிக்கிறேன். வியாதி ஒரு பக்கம், நிந்தை அவமானம் ஒரு பக்கம். இந்த மாதிரி நான் கஷ்டப்படுகிறேன் என்பதாய் கண்ணீர் விட்டு அவர் அழுதார். முன்பு செய்த ஒரு பாவம்
அது சாபமாய் அவரை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார். எவ்வளோ முயற்சி பண்ணியும் வேலையும் கிடைக்கல, நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல, வியாதியின் வேதனை ஒரு பக்கம், அப்படியே நெருக்கப்பட்டு இரிட்டேட் ஆயிட்டாரு. இனி எப்படி அப்படின்ற பல நெருக்கங்கள் பாருங்க. சாபம், நான் அந்த சகோதரிடத்தில் சொன்ன சாபம்னு ஒன்று இருக்கு பிரதர். வேதத்தில் பார்க்கிற இயேசு நமக்காக சிலுவையில் சாபம் ஆனார் இந்த கலாத்தியர் 3:13 இருக்குது. அப்போ நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்தார். நீங்க விசுவாசித்து அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம், அதுதான் சாபத்தின் வல்லமையை முறிப்பதற்கு வல்லமை உள்ளது. அது சாபத்தினுடைய கட்டுகளை அறுத்துவிடும், சாப கிரியைகளை அழித்துவிடும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அதை விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தது உண்மை, அதனால உண்டான சாபம் இன்றைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளை பாதித்து இருக்கிறது. ஆனால் நீங்க எனக்காக சாபமானீங்களே, அந்த ரத்தத்தினால என் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபங்கள் மாறணும், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அறிக்கையிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, கட்டாய மாற்றம் உண்டாகும். அப்படி சொன்னபோது முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். அவரை ஜெபித்து அனுப்பினேன். அவரது பிறகு என்னை சந்தித்த போது சொன்னேன், பாரம் எல்லாம் விலகிட்டு இப்போ ஒரு பெரிய சந்தோஷ சமாதான ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் வர ஆரம்பித்து விட்டது என்பதாய் சொன்னார். சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது.